ஓம் சக்தி ஆதிபராசக்தி தாயே சரணம். ஓம் நம சிவாய் அப்பனே சரணம். ஓம் சக்தி ஓம் நம சிவாய் அப்பன் கைலையின் அத்தனாரி ஈசனே சரணம். ஆத்மா வணக்க சாமி. சாமி, இன்னைக்கு ஐயன் கொடுத்த கட்டளைகள் சாமி, எத்தனையோ விஷயங்கள் சாமி. இந்த உலகத்துல எல்லாமே மாற்றி அமைக்கப்பட்டது சாமி. எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டது. அரக்கன் என்பவன் ஒரு வரம் வாங்கினால சாமி, ஈசன் அப்பா கிட்ட, நம்ம சிவப்பா கிட்ட வரம் வாங்கினால சாமி, இந்த பூவுலத்துல எல்லாத்தையுமே மாற்றி வச்சிருக்கிறாங்க சாமி. ஐயனோட பணிகள் என்ன, ஈசனப்பாவோட பணிகள் எல்லாம் என்னன்னு எல்லாமே மாற்றி மறைக்கப்பட்டது. அதையே எல்லா மக்களுக்கும் பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க சாமி. இப்போ நானே கூட சாமி 18 சித்தர்கள், 19வது சித்தர், ஈசன், இப்படியெல்லாம் சாமி நாம் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டு இருந்தேன் சாமி. ஏன்னா முள்ளால தான் எடுக்கும் சாமி. அந்த போக்கில் போய் தான் சாமி ஒவ்வொன்றும் ஐயா நம்மளுக்கு கொடுக்க அந்த உலகத்துக்கு ஐயனோட பணிகள்ல என்ன, அவதாரமா என்ன, இது எல்லாம் ஐயன் ஒவ்வொரு கட்டளையாக உலக மக்களுக்கு தெரியப்படுத்தணும். ஐயனோட பணிகளை என்னவா மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே அரக்கன் மாற்றி எழுதி வச்சதுனால தான் சாமி இத்தனை குழப்பங்கள். ஐயா சாமி, நம்ம 18 சித்தர்களும் எல்லாமே இந்த உலகத்துல எல்லாமே நான் போற நான் மாயருக்குமே 18 சித்தர்கள் தான் நினைச்சிருந்தேன் சாமி. அப்புறம் ஐயா 19 ஈசன் சொன்னாங்க சாமி. 19வது ஈசனாக இந்த மக்கள் நீங்க எப்படி நான் எப்படி உணர்ந்திருந்தா சாமி, அதே மாதிரி நீங்க அந்த நிலையில் இருந்தனாலதான் சாமி ஒவ்வொன்றும் உங்களுக்கு அந்த உண்மைகள் வெளிக்கொண்ட வெளி வர நேரம் ஆயிடுச்சு சாமி. எல்லாத்துக்கும் தெரியிற நேரங்கள் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். ஐயனோட கட்டளை இதுதான் சாமி. நம்ம 18 சித்தர் நம்ம சொல்லிட்டு இருந்த நேரத்தில் சாமி 19வது ஈசன் சொன்னதை வச்சார் ஐயா. அந்த 19வது 18 ஈசன் தான் சாமி. 19வது ஈசன் அந்த அவதாரம் இல்லை சாமி. சித்தர்கள் அந்த பணிங்கிறது வேற சாமி. 18 ஈஸ்வர்கள் ஈசனோட அவதாரமே சாமி. ஐயன் முருக ஈசனப்பா இருக்கார் சாமி. இதெல்லாம் நம்ம இந்த பூமியில சாமி 18 ஈசன் முருக ஈசனப்பா அவர் தலைமையில தான் சாமி இந்த உலகத்தை ஆத்மாக்களை தன் குருவா இருந்து முக்தி நிலை அடையணும்னா ஐயனோடவே நம்ம அந்த குரு நம்ம சொல்லக்கூடாது சாமி. ஈசனப்பா, நம்ம கொங்கண ஈசனப்பா பிடிக்குதுன்னா நம்மளை ஐயனோட நம்ம சரணகதி அடைஞ்சா நம்ம அவரை நோக்கி தவத்தில் இருந்து ஐயனோட பாதத்தை சரணாகதி அடையணும்னா பாதத்தில் விழுந்தா சாமி தன்னை அரவணைச்சு அந்த உலகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. இறைவன் உலக மண்டத்துக்கு. அதே மாதிரி நம்ம முருகப்பாவா இவரெல்லாம் கும்பிடணும்னு நினைச்சா நம்ம குருவை அவரை குருவாவே எடுக்கலாம். விநாயக பெருமானு குருவா எடுக்கலாம். முருகப்பெருமானு குருவா எடுக்கலாம். ஆனா குரு வேணும். குரு அருள் இல்லைன்னா சாமி இறை அருள் கிடையாது சாமி. நம்ம யார் வேணா குருவா எடுக்கலாம். நம்ம முருகப்பெருமானோட நம்ம முக்தி நிலை அடையணும். ஐயன் முக்தி நிலை அடையணும்னா நம்ம ஒரு பாம்பாட்டி ஈசனப்பாவோ, கொங்கன் ஈசனப்பாவோ, போகர ஈசனப்பாவோ யார் வேணும் நம்ம குருவா எடுக்கலாம். அதே மாதிரி நம்ம பாம்பாட்டி ஈசன் நம்ம சரணாகதி அடையினா நம்ம யார் வேணும் ஒரு ஐயன் குருவா எடுத்து ஈசனப்பா குருவா எடுத்து வணங்கி நம்ம அந்த ஐயனோட உலகத்துக்கு நம்ம போயிடலாம். நம்ம யாரை நம்ம சரணாகதி அடையணும் அந்த உலகத்துல எல்லா இறைவனும் அங்கதான் இருக்கு. அந்த உலகத்துல ஐயனோட நம்ம இருக்கலாம் சாமி. முக்தி பிறவா நிலை அடையலாம். இதுதான் சாமி அந்த நம்ம 18 ஈசனோட இதுதான் சாமி இந்த பூ உலகத்தோட பணியை முருக ஈசனப்பாவோட பணிகள் இவங்க எல்லாம் சேர்ந்து சாமி 18 ஈசன்கள் சேர்ந்து எல்லாமே இந்த பூ உலகத்துல பணி தான் சாமி அவங்களுக்கு. அந்த பதவியில் சாமி 19வது ஈசன் இப்படியெல்லாம் யாரும் வர முடியாது சாமி. அவங்களோட 18 பேர்னா 18 ஈசனப்பா தான் சாமி. பொங்கன ஈசனப்பா, போகர் ஈசனப்பா, கோரக்கர் ஈசனப்பா, இந்த லைன்ல தான் சாமி இவங்க 18 பேர் எப்பவுமே இந்த பணி முருகப்பனோட சேர்ந்த சாமி இந்த பூ உலகத்துல செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க சாமி. இதுதான் சாமி ஐயன் கொடுத்த கட்டளை. அவங்களோட பணி 19ல் அந்த பணியில வரமாட்டாங்க சாமி. இப்போ 19வது ஈசன் நான் சொல்லியிருந்தேன் சாமி. அவங்க இந்த பணியில 18 ஈசனோட இதுல யாரும் வரமாட்டாங்க. ஐயா சேர மாட்டாங்க. ஆனா ஐயா இப்ப அவதாரம் எடுக்கிறார் ஈசனப்பா, நம்ம சிவனப்பா அவதாரம் எடுக்கிறார்ல, அவரோட பணி சொல்ல வச்சிருக்கிறார் சாமி. இது உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் சாமி
இந்த உலக மக்களுக்கு ஐயனோட பணி, இந்த அவதாரம் எதுக்கு, ஈசன் ஐயனோட அவதாரம் இந்த பூ உலகத்துல எதுக்கு எடுத்திருக்கிறாருங்க சாமி? தேவர்களை காக்க, அசுரர்களை அழித்து தேவர்களை காக்க சாமி எடுத்திருக்கிறாரு. ஐயனோட பணி சாமி நம்ம திருவண்ணாமலையில் சாமி, அங்கதான் சாமி ஐயனோட பணிகள் வந்து நம்ம எம்ஐ ஈஸ்வரப்பா, நம்ம அந்த லைன் வராங்க சாமி. கிரிவல பாதையில் குபேரன் ஈசனப்பா, வருண ஈசனப்பா, இந்திரன் ஈசனப்பா, இந்த மாதிரி சாமி அந்த ஜீவசமாதி எப்படி நம்ம இதுல திருவண்ணாமலையில லைனா வச்சிருக்கிறாங்களே சாமி 8 பேரு, அந்த மாதிரிதான் சாமி இப்ப ஐயா அவதாரம் எடுக்கிறாருல்ல, ஐயனோட ஜீவ சமாதியும் அதே அந்த பணி சேர்ந்ததுதான் சாமி. அஷ்ட பாலகர் அந்த பணி, அவங்களோட பணிதான் சாமி. இப்போ எப்படி சாமி நம்ம எம்ஐ ஈசனப்பா அந்த அவரோட ஐயனோட உலகத்துல யமன் ஈசனப்பா சித்திர குத்தர்கள் எல்லாம் இருக்கிறாங்களே சாமி அந்த மேல் லோகத்துல சாமி, அதே மாதிரி சாமி இப்ப ஐயா அவதாரம் எடுக்கிறார்கள சாமி. இப்போ வந்து பாதாள லோக அதிபதி ஈசன், மேல் லோகத்துல எப்படி ஈசன் அப்பாவுக்கு அந்த பதவி இருக்குதோ அதே மாதிரி சாமி அப்பாவுக்கு வந்து சாமி பாதாள லோக அதிபதி ஈசன். இந்த அரக்கர்களை எல்லாம் வந்து சாமி கொடூரமான அரக்கர்கள் தான் சாமி பாதாள லோகத்துல வந்து அடைப்பாங்க. இந்த அரக்கர்களை எல்லாம் சாமி பயங்கரமான கொடுமையானவங்கள், ஈவு இறக்கில்லாத அரக்கணங்களை சாமி அந்த பாதாளோகத்தை சாமி ஐயா வந்து தண்டனை கொடுப்பாரு. அங்கே யமயசனப்பா அங்கே எப்படி தண்டனை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி பாதாளோகத்தில் இருக்கிற அரக்கர்களுக்கு தண்டனை கொடுக்கறதா சாமி ஈசனப்பாவோட பணி. இதுதான் சாமி இந்த ஐயா நம்ம அப்பா ஈசனப்பா இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் பணிகள் என்ன. அதே மாதிரி சாமி கிரிவல பாதையில் இருக்கிற மாதிரி தான் சாமி ஐயனுக்கு அதே மாதிரி அங்கதான் ஐயாவுக்கு ஜீவ சமாதி வைப்பாங்க. அஷ்ட பாலகரோட ஜீவ சமாதி எப்படி இருக்குங்க சாமி அந்த நம்ம திருவண்ணாமலையில, அதே மாதிரி தான் சாமி ஐயாவுக்கு அதே மாதிரி அந்த அவங்களோட பணி எப்படியோ அதே மாதிரி அந்த பணியில் உள்ளவங்களுக்கு தான் சாமி அங்க திருவண்ணாமலையில. இதுதான் சாமி ஐயா வந்து இன்னைக்கு உங்களுக்கு வந்து இந்த உலகத்தை சேர்க்கணும். அவங்களோட ஐயனோட அவதாரோட பணிகள் என்ன, இந்த உலகத்துக்கு நீங்க காட்டணும் சொல்லணும். இது எல்லாமே குழப்பமா இருந்ததுனாலதான் சாமி இன்னைக்கு ஐயா வந்து தெளிவா சொல்லியிருக்கிறாரு. இதுதான் சாமி ஐயனோட பணிகள் எல்லாம் இப்படிதான் இருக்கும். 18 ஈசன் பணிகள், 18 ஈசன் நம்ம முருகப்பன் கூட சேர்ந்து எல்லாம் அவங்க செய்வாங்க. அதே மாதிரி இப்ப ஐயா ஈசனப்பா அவதாரம் எடுக்கிறாருல்ல, அதே மாதிரி சாமி திருவண்ணாமலையில எப்படி ஜீவ சமாதி எல்லாம் இருக்குதுல்ல சாமி, அந்தோட பணியில சேர்ந்தவங்க தான் சாமி ஐயனுக்கு அதே மாதிரி தான் சாமி நம்ம ஐயா அவதாரம் எடுக்கிறவங்க அதே மாதிரி தான் அவங்களுக்கு அதே பதவி, அதே ஒரு பணிகள், அதே மாதிரி ஜீவ சமாதி ஐயனுக்கு அங்கதான் சாமி. இதுதான் சாமி ஐயனுக்கு கொடுத்த கட்டளை எனக்கு. இது வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணும். இன்னும் ஐயா வந்து என்ன சொல்லும்போது சாமி ஒவ்வொரு விஷயமா சாமி உங்களுக்கு தகவல் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து இந்த உலக மக்களுக்கு ஐயனோட பணிகள் எல்லாம் என்னன்னு உங்களுக்கு சொல்ல வைப்பார் அவர் தான் சாமி. என்னுள்ள சொல்ல வைக்கிறது ஐயா தான். அஷ்ட பாலகர் ஐயனோட பணியில வந்து அந்தோட பணியில தான் சாமி அஷ்டபாலகர் குள்ள ஈசன். பாதாள லோகத்துல சாமி யம ஈசன் நம்ம சொல்றோம் சாமி, அந்த பணி அப்பா இருக்கிறாங்களே அதே மாதிரிதான் சாமி நம்ம பாதாள லோகத்துல குள்ள ஈசன் அதிபதி. இந்த அரக்கர்களை ஆத்மாக்களை தண்டனை கொடுக்கறதே நம்ம குள்ள ஈசன் அப்பா சாமி. ஏன்னா அது கொடூரமான ஆத்மாக்கள். பாதாள லோக ஆத்மாக்கள் உங்களுக்கு தெரியும் சாமி, தெரியாது எதுவும் கிடையாது. பாதாள லோகம் தான் அந்த ஆத்மா எவ்வளவு ஒரு கொடூரமான தன்மைகள் இருக்கும். அங்க போனதான் சாமி இந்த அரக்கனுகளுக்கெல்லாம் ஐயா கொடுக்குற தண்டனை கடுமையா இருக்கும். கொடூரமான பாவ செயலை செய்யறாங்களே சாமி, இந்த கொடூரமான ஆத்மாக்கள் பாவம் இந்த பூமியில செய்யறாங்கல்ல, இந்த பூமியில என்னதான் ஆட்டம் போட்டாலும் சாமி ஏன்னா யம ஈசாப்பு கிட்ட போயாகணும். கொடூரமா பாவத்தை செய்யற ஆத்மாக்கள் எல்லாம் சாமி பாதாள லோகம். அந்த பாதாள லோகத்தை சாமி ஐயனுக்கு கொடுத்துருக்கிற பணியை குள்ள ஈசன் அப்பாவுக்கு பாதாள லோக அதிபதி. அதே மாதிரி சாமி நம்ம யம ஈசனப்புக்கு அந்த அதிபதி சாமி நரகத்தில் அந்த பதவியோட அதிபதிய யம உலக ஈசன் அப்பாவுக்கு அந்த பதவி சாமி
ஐயனும் அந்த பணி ஐயாவுக்கு பாதாளோக அதிபதி நமக்குள்ள ஈசன் ஐயா அவதாரம் எடுக்கிறாங்க. கொடூரமான ஆத்மாக்களை தண்டனை கொடுக்குறது அப்பதான் சாமி. அதே மாதிரி சாமி ஐயா ஜீவசமாதி அடையும் போது நம்ம திருவண்ணாமலையில எப்படி லைனா ஜீவசமாதி ஈசனப்பாக்கெல்லாம் இருக்குதோ அந்த இதுல தான் சாமி ஐயாவுக்கும் அங்கதான் ஜீவசமாதி ஐயாவும் அங்கதான் இருக்குது சாமி. அந்தோட பணி தான் சாமி. இவங்க ஐயா அந்த பணி வேற சாமி, இந்த பணி வேற. நம்ம முருக ஈசனப்பாவோட சேர்ந்து நம்ம 18 ஈசனப்பா சேர்ந்து இந்த பூ உலகத்துல பணிகள் தேவர்களை காத்து அசுர்களை அழித்து காக்கிறதா சாமி நம்ம 18 ஈசனப்பா. முருக ஈசனப்பா பட சேனாபதி, ஆத்மாக்களை காக்க சேனாபதி. அரக்கன் இடந்து சாமி, அரக்கங்கிட்ட இருந்து நம்மள காத்து முக்தி நிலை அவரு நின்றுதான் சாமி. இந்த அரக்கர்களை அழித்துதான் சாமி நம்மளுக்கு நல்ல ஆத்மாக்களை காக்கிறதா சாமி நம்ம முருக ஈசனப்பா. இந்த பூலோகத்தோட பணி சாமி. இதுதான் சாமி ஐயன் கொடுத்த கட்டளை சாமி. எனக்கு என்னுள்ளது இது எல்லாம் எனக்கு தெரியும் போது சாமி எனக்கு ரொம்ப அப்படி ஒரு ஆனந்தமான விஷயங்கள் இத்தனை இருக்குதான். இது சாமி ஐயா இந்த பணியெல்லாம் கொடுக்குறாங்களோ எப்படி சாமி கொடுக்குறாங்க? அந்த அளவுக்கு ஆத்மா, அந்த அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம தூய்மையா பண்பா எந்த உயிர்கள் கஷ்டப்படுத்தாம மாயப்பிறப்பு அறுத்து நம்ம இந்த பிறப்பு எதுக்கு வந்திருக்கிறோம் ஐயனோட உருகி அந்த அளவுக்கு பக்தியோட நம்ம இருக்கணும். சரணாகதி அடையணும். நம்ம ஆத்மாவை ஐயன் ஈசனப்பா கிட்ட பாதத்தில் சரணாகதி அடைஞ்சவே சாமி தன் அரவணைத்து தன் குழந்தைக்கு எவ்வளவு ஒரு பணிகள், எவ்வளவு ஒரு அன்பு. இது இந்த இந்த மாதிரி தான் சாமி, இந்த மாதிரி தான் நம்மளால எண்ணி நினைச்சு கூட பார்க்க முடியாது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம உருகி ஐயனோட நம்ம சரணாகதி அடைஞ்சா சாமி அவ்வளோ ஒரு பணிகள் கொடுக்குறாரு. இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டுறாரு. நீங்களும் நம்ம இந்த உலகத்துல அனைத்து ஜீவராத் மனித பிறப்படுத்துங்கள எந்த அளவுக்கு நம்ம உருகி ஐயனோட வேண்டி சரணாகதி அடைஞ்சாவே போகுது சாமி. ஐயன் அவரு பார்த்துக்குவார். நம்ம கேட்க வரோம் கேட்க சாமி நம்ம ஐயனை விட்டு பிரிஞ்சு போய்கிட்டே இருப்போம். இறைவனுக்கு தொடர்பு கட்டாயம். நம்ம கேட்கக்கூடாது. கேட்கறது சாமி அது ஆபத்துல முடியும். கேட்டுதான் சாமி இந்த அரக்கன் கேட்டுதான் சாமி எல்லாம் பாதாள உலகத்தை தான் போகணும். மாயே உள்ள அரக்கன்களை சாமி ஆசைகள் பிறக்க பாவங்கள் சேர ஆரம்பிச்சிருது பூமியில. நம்ம ஆசைகள் வைக்கணும். நம்மளோட பிறப்பு என்ன, எதுக்கு இந்த பிறந்து அடுத்த பிறப்பு மனித பிறப்பு வரக்கூடாதுன்னு நம்ம இந்த பிறப்பு எடுத்திருக்கிறோம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? புண்ணியம் தர்மம் ஐயனோட பாத சரணாகதி அடைஞ்சு இதெல்லாம் நம்ம செய்யணும். செஞ்சதான் சாமி அந்த உலகம். பாவத்தை சேர்த்துனா சாமி பாதாள உலகம். அங்க போன கொடூரமான தண்டனையை அனுபவிக்கணும். இதுதான் சாமி ஐயனோட பணிகள் எல்லாம் இப்படிதான் இருக்கும் சாமி. சொர்க்கமா நரகமா பாதாள லோகமா, கடைசி தான் சாமி பாதாள லோகம். சொர்க்கமா நரகம்னா யம ஈசனப்பா கட்ட நரகம், சொர்க்கம்னு இறைவன் ஈசனப்பா கட்ட சாமி. ஆனா பாதாள லோகம் சாமி கொடூரமான லோகம். கொடூரமான தண்டனை அனுபவிக்கணும். இந்த கொடூரமான ஆத்மாக்கள் தான் சாமி பாதாள லோகத்துல அடைச்சி வச்சு தண்டனை கொடுக்கறது. அந்த பாதாள லோகத்துக்கு அந்த அளவுக்கு போக கூடாது. நம்ம மாயேங்கிற ஆசைகள் நம்ம தூக்கி எறியணும். நம்ம மாயேக்குள்ள மாட்டிக்கிட்டு சாமி கொடூரமான பாவ செயல்கள் இந்த பூமியில செய்யும் போது அப்புறம் பாதாள லோகம் தான் சாமி. இதுதான் சாமி ஐயனோட இது எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு ஐயனோட சரணாகதி அடையுங்க. ஐயன் பாருங்க திருவண்ணாமலையிலே ஐயனுக்கு அந்த பதவி ஜீவசமாதி இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டுறாரு. கடவுளாக்கி காட்டுறாரு சாமி, ஈசனாக்கி காட்டுறாரு. அதுதான் நம்ம ஈசன் அப்பன். கைலாய நான் ஆதியும் அந்தமும். ஐயனோட 2 பேர் பாருங்க, சக்தியிலே சிவமில்லை, சிவமில்லையே சக்தியிலே. இருவரும் சேர்ந்து ஆசீர்வதித்து அந்த பணிகள் எவ்வளவு தன் குழந்தைக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? ஆன்மாங்கிறது குழந்தை. நம்ம பூவுலகத்துல எப்படி அப்பா அம்மா இந்த உடல் குழந்தையா இருக்கிறாங்களோ இந்த ஆத்மாவுக்கு அந்த குழந்தை ஐயா அம்மையப்பர் தான் ஆதியும் அந்தமும். அவர் பாத சரணாகதி அடைஞ்ச சாமி கொடுக்க காத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா வாங்கறதுக்கு நம்ம சரணாகதி அடையிறதுக்கு தயாரா இல்லை. காலில் விழுந்து சரணாகதி அடையிறதுக்கு தயாரா இல்லை. ஐயா அம்மையப்பர் ஆசீர்வாதத்தோட காத்திருக்கிறாங்க. மனிதன் மாயேங்கிற ஒரு வலையில விழுந்து
மனிதன் முக்தி நிலை கூட அடைய முடியாம பின்னோக்கி கடைசியில் பாதாள லோகம் வந்து போய் சேர்றாங்க. மாயே பிறப்பல மாயே நம்ம தூக்கி எறியணும் சாமி. இறைவா ஆதியும் அந்தமும், இறைவா ஈசனே ஆதிபராசக்தி, இருவர் பாத சரணாகதி அடைங்க சாமி. கண்டிப்பா ஐயன் அம்மையப்பரன் நம்மளுக்கு கொடுக்க காத்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் சாமி. அடுத்த வீடியோல சாமி ஐயன் என்ன கட்டளை உத்தரவு கொடுக்க அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துற சாமி. இன்னொரு வீடியோல சாமி தாய் பத்தி நாங்கள் சொல்லணும் சாமி. அடுத்த வீடியோல தாயோட இது வரும் சாமி. ஆதிபராசக்தி சிம்ம வாகினி. ஓம் நம சிவாய சரணம். அத்தனாரி ஈசனையே சரணம்.